இங்க ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பா. ஆனா இறந்ததுக்கு அப்புறமா கரப்பான்பூச்சியா மாறி அவங்க அம்மாவோட கை மேலேயே வந்து உட்காந்துருப்பா. அவங்க அம்மாக்கு அந்த கரப்பான்பூச்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த பொண்ணு வந்து உயிரோட இருக்கும்போது சும்மா விளையாட்டுத்தனமா அவங்க அம்மா கிட்ட சப்போஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டேன் அப்படின்னா கரப்பான்பூச்சியா மாறி உங்ககிட்டயே வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதே மாதிரி இப்போ அவங்க பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா கரப்பான்பூச்சி வந்து அவங்களோட கை மேலேயே உட்காரும் போது இது கண்டிப்பா நம்மளோட பொண்ணு தான் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து ஃபயர் ஃபைட்டரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதனால இந்த பொண்ணு வந்து கிளம்பி போயிருப்பா. இந்த பொண்ணோட ஆன்டி வீட்டில் தான் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து எல்லாரும் காப்பாத்திட்டாங்க தான். ஆனா இப்போ இன்னும் வந்துட்டு அவங்களோட முக்கியமான சில விஷயம்லாம் அங்க மாட்டிட்டு இருக்கு. அந்த ஆன்டி வந்துட்டு நீ தான் போயிட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே இப்போ போறது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா தீ ரொம்ப ஜாஸ்தியா எரியுது, இவளை அனுப்ப முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட அம்மாவும் அங்க வந்திருப்பாங்க. அவங்கள வந்து என் பொண்ணெல்லாம் ரிஸ்க் எடுத்து அனுப்ப முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஆன்டி வந்து ஒத்துக்கவே இல்லை. ஃபயர் ஃபைட்டரா இருந்துட்டு மக்களுக்கு உதவி பண்றது தான் உன்னோட வேலையை, மரியாதையா போல அப்படின்னா உன் மேல வந்து நான் சார்ஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க மிரட்டுறாங்களே அப்படின்றதுக்காகலாம் போல. சரி ஓகே, நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு வந்து மேல போயிருப்பா. தீ வந்து பயங்கரமா பிடிச்சி வெடிச்சு அந்த பொண்ணு வந்து அங்கேயே இறந்து போயிட்டு இருப்பா. இந்த பொண்ணோட ஆத்மா வந்து அவங்க அம்மா அந்த பொண்ணை பார்த்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டே தான் இருக்கும். அப்பதான் வந்து சாத்தான்களின் தலைவர் அங்க வந்திருப்பாரு. நீ வந்து உயிரோட இருக்கும் போது ஃபயர் ஃபைட்டரா இருந்த, அப்போ வந்து நிறைய உயிரங்களை காப்பாத்திருக்க, அதனால நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தரேன்னு சொல்லியிருப்பாரு. என்னதுன்னா நீ வந்து பணக்கார வீட்டுல போயிட்டு திருப்பி பிறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு வந்து பணக்கார வாழ்க்கைலாம் தேவையில்லை, என்னோட அம்மா கிட்டயே நான் திருப்பி போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. சரி அப்போ உன்னோட விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனா நீ வந்து மனுஷங்க உருவத்துல எல்லாம் போக முடியாது, 7 மிருகங்களோட உருவத்துல தான் போக முடியும், ஓகேவான்னு கேட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒரு மிருகமா வந்து இந்த பொண்ணு பிறப்பா. அந்த மிருகம் இறந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த பொண்ணு மறுபடியும் இன்னொரு மிருக உருவத்துல பிறந்து வருவா. எந்த உருவமா இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அம்மா கூட நான் இருக்கணும், எப்படி பிறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. அதனால அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவரும் வந்துட்டு அந்த பொண்ணு கரப்பாம்பூச்சியா பிறக்க வச்சிருப்பாரு. அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட கை மேல போயிருப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த பொண்ணு திருப்பி வந்ததே வந்து என்னமோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப்பே கிடைச்ச மாதிரி இருக்கும். வீடு ரொம்ப பெருசா இருக்கு. அதனால இந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி வீடெல்லாம் செஞ்சு அவங்க அம்மா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. என்னதான் அந்த பொண்ணு பேசுறது அவங்க அம்மாக்கு கேட்கல அப்படின்னாலும் வந்து 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. இப்போ ஒரு ஆண்டி இருந்தாங்களா, அந்த ஆண்டியோட பையன் வந்து வீட்டுக்கு வந்திருப்பான். ஒரு குட்டி வீட்டுக்குள்ள கரப்பாம்பூச்சி இருக்கிறத பார்த்த உடனே அந்த பையனுக்கு கரப்பாம்பூச்சினா சுத்தமா பிடிக்காது. அதனால ஒரு ஸ்ப்ரே எடுத்து அடிச்சா அந்த கரப்பாம்பூச்சியை கொண்டுடுவான். அவங்க அம்மா வந்து கரப்பாம்பூச்சியா பிறந்த என் பொண்ணும் இறந்துட்டாலே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பெரிய பாக்ஸ் தங்கத்திலே வாங்கி அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு புதைச்சிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து கரப்பாம்பூச்சியா இருந்து இறந்து போயிட்டா. அடுத்ததான் வந்து ஆமையா பிறந்து வந்திருப்பா. அந்த ஆமை அவங்களோட பொண்ணு தான் அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படின்னா இப்போ இந்த பொண்ணோட முதுகுல வந்துட்டு ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு தீக்காயம் இருக்கும். அந்த மார்க் வந்துட்டு இப்போ இந்த ஆமைக்கும் இருக்கிறதுனால இது நம்மளோட பொண்ணு தான் அப்படின்ட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆமையா இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இங்க இருந்து அங்க போறதுக்கே வந்து ரொம்ப ஸ்லோவா ஆகுது. வெறுப்பா இருக்கிறதுனால இப்போ இந்த பொண்ணு வந்து அவளோட லைஃப் அழிச்சுப்பா. அடுத்ததான் 3ஆவதா இந்த பொண்ணு வந்து பூனையா பிறந்து வந்திருப்பா. இப்போ அவங்க அம்மாக்கும் வந்து பூனைனா ரொம்ப பிடிக்கும், இந்த பொண்ணுக்கும் வந்து பூனைனா ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பொண்ணு வந்து பூனையா பிறந்து வந்ததே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருப்பா.